வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 37. நாராயணனுக்கு காய்ச்சல் பிடித்து கொண்டது. அவரை சிரமப்பட்டு எழுப்பி அமர வைத்து, ஒழுங்கா இருக்காம இப்படி போய் கீழே விழுந்து மண்டை உடைச்சிக்கிட்டு வந்தா காய்ச்சல் வராம என்ன பண்ணும் என்று புலம்பிக் கொண்டே கஞ்சியை டம்ளரில் ஊற்றி கொடுத்தாள் தாமரை. அடியே, மண்டையை உடைச்சிக்கிட்டு வந்தவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம கிணத்துங்கரையில உட்கார வச்சு கொடங்கொடமா தண்ணிய தலையில ஊத்துனது யாரடி? அதோட விட்டியா? எலுமிச்சம்பழம் ஜூஸ் வேற. என்னைய கொல்ல குடும்பத்தோட சேர்ந்து சதி பண்ணிட்டடி நீனு. உடலில் தெம்பு இல்லை என்றாலும் நான் அடங்க மறுத்தது அவருக்கு. ஏங்க, என்னங்க பேச்சு இது? வாயை கழுவுங்க முதல்ல. போடி போடி, எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை சொல்லி தப்பில்ல. உன் குடும்பம் அப்படி. உன் தம்பிக்கு ஒரு தங்கமான பொண்ணை கட்டி வச்சேன். அவன் என்ன பண்ணனா என்று ஆரம்பித்தவர் மலையமானை பிரித்து மேய்ந்தார். தாமரை அரண்டு போனாள். எம்மா, இந்த ஆளு ஒரு முடிவோட தான் இருக்காரு. இதுக்கு மேல அவரை இங்க வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த கனிப்புள்ள மண்டையை கழுவி குடும்பத்தை களைச்சு போடுவாரு. நான் அவரை அழைச்சிக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன் என்றாள் தாயிடம். அலமேலுவுக்கும் அதுவே சரி என்று பட ஒரு வழியாக நாராயணனின் குடும்பம் தங்கள் கூட்டுக்கு இடம் பெயர்ந்தது. அவர் உடல்நிலை சீர்படும் வரை மலையமான் தினமும் தமக்கையின் வீட்டுக்கு சென்று உதவிகள் செய்து வந்தான். அப்படியே 10 நாட்கள் கழிந்தது. தாமரை அதிரசமும் பணியாரமும் செய்து எடுத்துக்கொண்டு புடவை பூ பழங்களோடு கண்ணாடி வளையல்களையும் வாங்கி கொண்டு தம்பி மனைவிக்கு செய்ய வேண்டிய சீரோடு தாய் வீட்டுக்கு வந்தாள். வாங்கி வந்ததையெல்லாம் தாம்பூலத்தில் வைத்து அவள் கனிமொழியிடம் கொடுத்த போது அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எதுக்கு கண்ணு அழுவுற? என்ன கண்ணு உனக்கு கொற என்று அலமேலு மருமகளிடம் உயிரை விட்டார். ஒன்னுல்லத்த, ஒன்னுல்ல, குறையெல்லாம் ஒன்னுல்ல, இது சந்தோஷம் என்று மாமியாருக்கு சமாதானம் கூறிவிட்டு, தேங்க்ஸ் அண்ணி என்றாள் தாமரைக்கு. தாமரைக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி என்ன, நாம ஊர்ல இல்லாததையா செஞ்சிட்டோம்? இந்த பழமும் பூவும் 1000 ரூபா வருமா? இதுக்கு போய் எதுக்கு இந்த அழுவுறா? தம்பி மனைவியை குழப்பத்துடன் பார்த்தாலும் அவள் எதுவும் சொல்லவில்லை. அதே நேரம் தோப்பிலிருந்து வீடு திரும்பிய மலையமான் மனைவியின் கலங்கிய முகத்தை பார்த்துவிட்டு, என்ன என்றான் பொதுவாக. யாரும் பதில் சொல்லவில்லை. கனிமொழி தலையை நிமிராமல் மௌனமாக அமர்ந்திருக்க அலமேலுவும் தாமரையும் என்ன சொல்வதென்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னக்கா என்று அக்காவை குறிப்பிட்டு கேட்டான். ஒன்னுல்ல, சும்மாதான் என்று அவள் உளர, என்னம்மா என்றான் இப்போது தாயிடம் சற்று அதட்டலாக. அட ஒன்னும் இல்லடா, தாமரை இதை கொண்டு வந்து கொடுத்தா. புள்ளைக்கு எப்படி இருந்துச்சோ, கண்ணால தண்ணி கொட்டிடுச்சு என்றார் கொஞ்சம் மருமகளின் மனநிலை புரிந்தவராக. மலையமான் மனைவியை ஊன்றி பார்த்தான். அவள் உதட்டை அழுந்து மூடிக்கொண்டு சிலை போல் அமர்ந்திருந்தாள். அநேக ஆண்களைப் போல அவனுக்கும் இதெல்லாம் ஒன்றும் புரியாது. பெண்ணாக அவள் மனம் இதற்கெல்லாம் எவ்வளவு ஏங்கி தவித்ததென்று அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னமும் கூட அவன் அவளிடம் இணக்கமாக பேசவில்லை. கணவன் என்கிற முறையில் அவளுக்கு தோள் கொடுக்கவில்லை. துன்பங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிப்பது போல் எட்டி நின்று ஓரிரு வார்த்தைகள் பேசுவதோடு சரி. ஆனாலும் அவளுக்கு அவன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தினமும் அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அன்று ஊர்கோவிலில் கனிமொழியின் வளைகாப்பு சிறப்பாக நடந்தது. சொந்த பந்தங்கள் அனைவரும் அவளை ஆசிர்வதிக்க வந்திருந்தார்கள். புன்னகை மாறா முகத்தோடு தன் பெரிய வயிற்றை பட்டுப்புடவையில் மறைத்து கொண்டு இரட்டை உயிராக மனைக்கு வரும் மனைவியை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் மலையமான். மனம் நிறைந்து தழும்பியது. அவளை சேரில் அமர வைத்து கழுத்தில் மாலை அணிவித்து கன்னத்தில் சந்தனம் தடவி கை நிறைய கலர் கலராக கண்ணாடி வளையல்களை அடுக்கினார்கள். இந்த சொர்க்கத்தை வேண்டாம் என்று தள்ளி வைத்தோமா என்றிருந்தது அவனுக்கு. அவள் பெரிய கருவிழிகள் ஒரு முறை தன்னை தீண்டாதா என்று எண்ணினான். அடுத்த நொடியே அவள் நிமிர்ந்து பார்த்தாள். சட்டென்று அவன் கண்கள் பிரகாசமானது. பார்வைக்கு புலப்படா மின்காந்த அலை அவர்களுக்கிடையில் தடம் போட்டுள்ளதோ? கனிமொழியிடம் யாரோ எதையோ சொல்ல அவர்களுக்கிடையே நீண்டிருந்த பார்வை நூல் அறுபட்டது. முகம் வாட மீண்டும் அவள் பார்வைக்காக காத்திருந்தான் அவன். வந்திருந்த பெரியவர்களெல்லாம் பொட்டு பூ வைத்து கனிமொழியை வாழ்த்தினார்கள்.
விருந்தும் களிப்புமாக விழா சிறப்பாக முடிந்து வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாம் கோவிலிலிருந்து புறப்பட்டுவிட குடும்பத்தினர் மட்டும் எஞ்சி இருந்தார்கள். இப்போது கனிமொழியை எங்கு அழைத்து செல்வது என்பதில் எல்லோருக்கும் பெரிய குழப்பம். பொதுவாக வளைகாப்பு முடிந்ததும் பெண்ணை பிறந்த வீட்டுக்கு அழைத்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் கனிமொழி இப்போதுதான் பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கணவன் வீட்டுக்கு வந்தாள். அதற்குள் மீண்டும் பிறந்த வீட்டுக்கு போகும் சூழல். என்ன முடிவெடுப்பது என்று யாருக்கும் புரியவில்லை. மலையமானுக்கு ஒரே பதட்டம். சம்பிரதாயத்துக்கு கூட அவனிடம் யாரும் கருத்து கேட்கவில்லை. எல்லோருமே கனிமொழிக்கு எது விருப்பமோ அதையே செய்யலாம் என்று கூறிவிட்டார்கள். இப்போது அவள் பிறந்த வீட்டுக்கு செல்கிறேன் என்று முடிவெடுத்தால் என்ன செய்வது? அவரிடம் மறுப்பு கூறக்கூட தனக்கு உரிமை இல்லாதது போல் தோன்றியது அவனுக்கு. காலையிலிருந்து இருந்த மகிழ்ச்சி, பூரிப்பு எல்லாம் இப்போது பெரும் பதட்டமாக மாறிவிட்டது. பேசாமல் கோவிலுக்கு வெளியே வந்து ஆலமரத்தடியில் அமர்ந்தான். போய்விடுவாளோ என்று ஒரே தவிப்பாக இருந்தது. இதை சொன்னால் யார் நம்புவார்கள்? முதலில் யாரிடம் சொல்ல முடியும்? கவலையோடு தனித்து அமர்ந்திருந்தான். சற்று நேரத்தில் எல்லோரும் வெளியே வந்தார்கள். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும் மாப்பிள்ள என்று கூறிய அங்கப்பன், மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு கிளம்புமா என்றார் மகளிடம். சரிப்பா என்று அவள் தயங்கி நிற்க எல்லோரும் அவர்களை தனிமையில் விட்டுவிட்டு கொண்டு வந்த பொருட்கள், பாத்திரங்கள் என்று அனைத்தையும் சரிபார்த்து வேனிலும் காரிலும் ஏற்றும் வேளையில் மும்மரமானார்கள். கனிமொழி அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. தரையை பார்த்தபடியே போயிட்டு வரேன் என்றாள். நெஞ்சு கூட்டுக்குள் பிரளயமே வந்தது போல் இருந்தது அவனுக்கு. அவளாகத்தானே வந்தா, அவ பாட்டுக்கு வீட்டுல ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும் என்று அலட்சியமாக எண்ணிய எண்ணம் இப்போது அவனை பொசுக்கியது. போகாதே என்று சொல்ல முடியாது, போயிட்டு வா என்று சொல்ல முடியவில்லை. பசை போட்டது போல் உதடுகள் ஒட்டிக்கொள்ள அவள் முகத்தை பார்த்தபடியே நின்றான். வெகுநேரம் அவனிடமிருந்து பதில் வராததால் அவள் நிமிர்ந்து பார்த்தாள். உடனே அவன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவன் உடனே அப்படி முகத்தை திருப்பிக் கொண்டதில் காயப்பட்டு, உங்களுக்கு பிடிக்கலனா திரும்பி வரல என்றாள் மெல்ல. அவளால் முடியாதுதான், ஆனால் சொல்லிவிட்டாள். வெடுக்கென்று அவள் பக்கம் திரும்பியவன், என என்றான் சீற்றத்துடன். உள்ளுக்குள் ஏதேதோ பயம், கெட்ட கெட்ட எண்ணங்கள். வயிறு நிறைய பிள்ளையை சுமந்து கொண்டு பிரசவத்திற்கு பிறந்த வீட்டுக்கு செல்லும் பெண் சொல்லும் வார்த்தையா இது? மனம் பதறியது. உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருக்க பல்லை கடித்து கொண்டான். ஆனால் கனிமொழிக்கு அப்படி கற்சிலை போல் நெருக்க முடியவில்லை. உடைந்து விடுவோம் என்று அஞ்சியவளாக அங்கிருந்து நகர முற்பட்டாள். இப்பதானே இங்க வந்த? அவசரமாக கேட்டான். அவள் நின்று அவனை திரும்பி பார்த்தாள். உங்களுக்கு தான் பிடிக்கலையே என்று அவள் பதில் கேள்வி கேட்க, முதல்ல எனக்கு பிடிச்சுதான் வந்தியா என்றான் அவன் எரிச்சலுடன். நெருப்பாக சுட்ட அந்த கேள்வியை ஜீரணிக்க அவன் பார்வையை தவிர்த்து உதட்டை கடித்து கொண்டவள், இனி வரல என்று மெல்ல முணுமுணுத்தாள். இப்போது சூடுபட்டது அவன். 2 கைகளாலும் தலையை அழுந்த கோதினான். ஏதோ தப்பு நடக்கப் போவது போல் ஒரே பீதி. உண்மையில் கனிமொழிக்கு பிறந்த வீட்டுக்கு செல்ல விருப்பமில்லை. அதை அவள் சொன்னதும் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வளைகாப்பு போட்டதால் சம்பிரதாயத்துக்கு ஒரு நாள் மட்டும் பிறந்த வீட்டில் இருந்துவிட்டு மறுநாள் மீண்டும் கணவன் வீட்டில் கொண்டு வந்து விடுவதாக முடிவு செய்தார்கள். ஆனால் அந்த விவரம் மலையமானுக்கு தெரியவில்லை. எல்லா பெண்களையும் போல் இவளும் பிரசவத்திற்கு பிறந்த வீட்டுக்கு செல்கிறாள் என்றுதான் அவன் எண்ணினான். அப்படி செல்லும் பெண் திரும்ப வரமாட்டேன் என்று வாய்க்கு வாய் சொல்லிக் கொண்டிருந்தால் அவனுக்கு பீதி கிளம்புவது இயல்புதானே. இயல்பான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்ததால் நினைப்பதை பேச வெகு தடுமாற்றமாக இருந்தது அவனுக்கு. இருந்தாலும் சொல்லிவிட்டான். இப்ப எதுக்கு அங்க போகணும்? இங்க என்ன பிரச்சனை? அதற்கு மேல் இறங்க முடியவில்லை. பதில் சொல்ல முடியாமல் தொண்டையை அடைத்தது அவளுக்கு. இன்னைக்கு மட்டும்தான் என்றாள் பிசிறு தட்டிய குரலில். அவன் வியப்புடன் அவளை பார்த்தான். இன்னைக்கு மட்டும்தானா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானா என்றான் ஆச்சரியமாக. அவள் மேலும் கீழும் தலையசைத்தாள். நீண்ட பெருமூச்சு நிம்மதியாக வெளிப்பட்டது அவனிடமிருந்து. பெரிய ரிலீஃப், அப்பாடா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அதன் பிறகுதான் அவன் முகத்தில் இறுக்கம் தளர்ந்து, காலையிலேயே வந்துடுவியா என்றான். அதற்கும் அவள் மேலும் கீழும் தலையசைத்தாள். வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாளே என்று இருந்தாலும் நாளைக்கே அவள் வந்து விடுவாள் என்பது நிம்மதியை கொடுக்க, சரி வா என்று அவளை அழைத்து சென்று காரில் ஏற்றினான். கனியமுதே அத்தியாயம் 37 நிறைவடைந்தது. அத்தியாயம் 38.
11 மணிக்கு மேல்தான் காலை உணவுக்கு வீட்டுக்கு வந்தான் மலையமான். வாசலில் நெல்லை கொட்டி காய வைத்து காக்கா விரட்டி கொண்டிருந்தார் அலமேலு. அவர் அப்படி சாவதானமாக அமர்ந்திருப்பதிலேயே தெரிந்தது கனிமொழி வீட்டில் இல்லை என்று. எப்படியும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாள் என்கிற எதிர்பார்ப்புடன் வந்தவனுக்கு பெருத்த ஏமாற்றம். பெருமூச்சுடன் மரத்தடியில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான். என்னம்மா, காலையிலேயே நெல்லை காய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்ட? சாப்பாடு ஒன்றும் செய்யலையா என்று சிடுசிடுத்தான். வந்ததும் வராததுமாக எதற்கு இப்படி கத்துகிறான் என்று புரியாமல், பழைய சோறு இருக்குப்பா, கருவாடு வறுத்து வச்சிருக்கேன், கையை காலை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்றபடி எழுந்தார். அவனுக்கு எரிச்சலாக வந்தது. வெறித்து கிடக்கும் அந்த வீட்டுக்குள் செல்ல பிடிக்காமல் வீட்டை சுற்றி கொண்டு கிணத்தங்கரைக்கு சென்றான். சட்டை பையில் இருந்த அலைபேசி அழைத்தது. இது ஒன்று ஒரு வேலை செய்ய விடாம அடிச்சுக்கிட்டே கிடக்கும் என்று அலட்சியமாக நினைத்தவன் சட்டென்று நின்றான். ஒருவேளை அவளா இருக்குமோ? உள்மனம் உந்தியது. உடனே அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான். அழைத்தது அவளல்ல. ஆனாலும் அவன் முகம் மலர்ந்தது. சொல்லுங்க மாமா என்றான். ஆம், அங்கப்பன்தான் அழைத்திருந்தார். கீர்த்திக்கு பிரசவ வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனைவரும் சென்று விட்டதால் வீட்டில் கனிமொழி மட்டும் தனியாக இருப்பதாகவும் மலைமான் வந்து அவளை வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறினார். கை கால் கழுவ சென்றவன் குளித்துவிட்டு வந்து வேட்டி சட்டை மாற்றினான். என்னப்பா, வெளியே கிளம்புற போல தெரியுது, சாப்பிடலையா என்றார் அலமேலு. அவரிடம் விவரம் கூறிவிட்டு வண்டியை எடுத்தவன் அடுத்த சில நிமிடங்களில் மாமனார் வீட்டில் வந்து நின்றான். கதவு திறந்தே இருந்தது. வீட்டுக்குள் எந்த சத்தமும் கேட்கவில்லை. தயக்கத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தான். ஹாலில் கிடந்த சோஃபாவில் 2 கன்னங்களிலும் கையை வைத்துக்கொண்டு சோகமாக அமர்ந்திருந்தாள் கனிமொழி. அவளை அந்த நிலையில் பார்த்ததும் சற்று நேரம் அப்படியே நின்றுவிட்டான் மலையமான். அவளிடம் அசைவே இல்லை. ஏதோ நினைவில் சிலை போல் அமர்ந்திருந்தாள். தன்னுடைய வரவை அவள் உணரவே இல்லை என்பதை புரிந்து கொண்டவன் மௌனமாக அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்தான். சோஃபா உள்வாங்கி இன்னொருவரின் இருப்பை அவளுக்கு உணர்த்த மெல்ல திரும்பி பார்த்தாள். வாங்க, எப்போ வந்தீங்க என்றாள் மெல்லிய குரலில். முகம் வெளிரி போயிருந்தது. பயத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அவள் கையை பிடித்து கொண்டான். அவள் தலையை கொறுக்கும் நெடுக்குமாக ஆட்டி ஒன்றுமில்லை என்றாள். உலர்ந்து போயிருந்த உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு அவள் எச்சில் விழுங்கிய விதமே அவள் சொல்வது உண்மை அல்ல என்று கூறியது. என்ன கனி என்றான் மலையமான் கனிவோடு. வெகு நாட்களுக்கு பிறகு பழையபடி ஒலித்த அவனுடைய நெருக்கமான குரல் அவளை என்னவோ செய்தது. கண்களை மூடிக்கொண்டாள். பிடித்திருந்த அவள் கைகளில் அழுந்த முத்தமிட்டான் அவன். விழித்திறந்து அவன் கண்ணோடு கண் கலந்தாள் அவள். என்ன பயம், நான் தான் வந்துட்டேன்ல. அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்டான். அவளும் கோழி குஞ்சு போல் அவனோடு அணைந்து கொண்டாள். அன்று காலை கீர்த்தி பட்ட பாடும் அலறிய அலறலும் அவளை நிலைக்குலைய செய்துவிட்டது. இதற்குத்தான் ஒரே வீட்டில் 2 கர்ப்பிணி பெண்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று அந்த காலத்தில் சொல்லி வைத்தார்களோ என்னவோ. அவளால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. மனைவியின் பயத்தை துல்லியமாக உணர்ந்த மலையமான் வாய்மொழி எதுவுமில்லாமல் முடியை கோதி தோளை தடவி முதுகை வருடி அவளை தேற்றினான். சற்று நேரத்தில் அவன் சட்டை ஈரமானது. அழுகிறாளா? சுரீர் என்று கூர்மையாக அவனுக்குள் ஏதோ பாய்வது போலிருந்தது. சட்டென்று அவள் முகத்தை நிமிர்த்தி, என்னடா என்றான். அவன் முகத்தை பார்ப்பதை தவிர்த்து மீண்டும் அவன் நெஞ்சில் முகம் பொதித்து கொண்டவள், பயமாயிருக்கு என்று முணுமுணுத்தாள். அவன் உடல் இறுகியது. முதல் நாள் அவள் பேசிய சில வார்த்தைகளே அவனை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அதை முயன்று புறம் தள்ளிவிட்டுத்தான் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். இப்போது அவள் வாய்விட்டே தன் பயத்தை சொன்னதும் ஷாக் அடித்தது போல் ஆகிவிட்டது அவனுக்கு. வெடுக்கென்று அவளை தன்னிடமிருந்து விலக்கி, என்ன பயம், எதுக்கு பயம் என்றான் கோபமாக. அவள் குழப்பமாக அவனை பார்த்து, எதுக்கு திட்டுறீங்க என்றாள். அப்போதுதான் குரலை உயர்த்திவிட்டோம் என்பதே அவனுக்கு உரைத்தது. மீண்டும் அவளை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டு, லூஸ் மாதிரி பேசினா திட்டமாட்டாங்களா? ஆஸ்பத்திரி இருக்கு, டாக்டர் அம்மா இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன், என்ன பயம் என்றான் கரகரத்த குரலில். அதற்கு மேல் கனிமொழி எதுவும் சொல்லவில்லை. சற்று நேரம் இருவரும் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். பிறகு, சாப்பிட்டியா என்றான். காலையில் வீடு இருந்த பரபரப்பில் சாப்பாட்டை எல்லாம் யாரும் நினைக்கவே இல்லை. இல்ல, நீங்க சாப்பிட்டீங்களா? மெல்ல அவனிடமிருந்து விலகினாள். இல்லையா, காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிடலையா?
மீண்டும் அவன் குரல் உயர்ந்தது. பசிக்கல, வாங்க இப்ப சாப்பிடலாம். கணவனை அழைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றாள். மாவும் இட்லி பொடியும் இருந்தது. தோசை ஊற்றலாம் என்று எடுத்தாள். சட்டையை கட்டி போட்டுவிட்டு பனியனோடு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு, நீ நகரு என்று அவன் களத்தில் இறங்கினான். சற்று நேரத்திற்குள் தக்காளி சட்னி அரைத்து சுட சுட தோசை வார்த்து மனைவிக்கு கொடுத்தான். நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீ முதல்ல சாப்பிடு. சமையல் அறையில் ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு அவன் தோசை ஊற்றும் அழகை பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள் கனிமொழி. மலையமான் தனக்கு 4 தோசை ஊற்றி எடுத்துக்கொண்டு டைனிங் ஹால் பக்கம் வந்தபோது சிந்தாமணி வீட்டுக்குள் நுழைந்தாள். வீட்டு மாப்பிள்ளையை கையில் கரண்டியுடன் சமையல்காரன் கோலத்தில் பார்த்ததுமே திகைத்து நின்று விட்டாள். ஆனால் அவன் எதையும் கண்டு கொள்ளவில்லை. வாங்க, கனி உள்ள இருக்கா என்று கூறியபடி கையை கழுவிவிட்டு வந்து சாப்பிட துவங்கிவிட்டான். கணவனுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு சமையலறையிலிருந்து வெளியே வந்த கனிமொழி சிந்தாமணியை பார்த்துவிட்டு புன்னகைத்தாள். என்ன கூப்பிட்டுக்கலாம்ல பாப்பா, நீங்களே தோசை சுட்டுக்கிட்டீங்களா என்றாள். ஆமா, ஈஸியா தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. நீங்க பாத்திரத்தை மட்டும் கழுவிடுங்க. மதியம் என்ன சமைக்கட்டும்? கனிமொழி கணவனை பார்த்தாள். கிளம்பிடுவோமா என்று கேட்டான். ஹாஸ்பிட்டல் இருந்து நியூஸ் வந்த பிறகு கிளம்பலாமா என்றாள் கனிமொழி. மலையமான் சிந்தாமணியை பார்த்து, அரிசி பருப்பு காயெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்றான். சிந்தாமணிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. வாயெல்லாம் பல்லாக, நீங்களா என்றாள். இந்த சட்னி நான் தான் அரைச்சேன், வேணும்னா 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க என்றான் சிரித்துக்கொண்டே. இந்த அண்ணன் இவ்வளோ நல்லவரா இருக்காரு, பாப்பா எதுக்கு இவரு கூட சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ வேதனைப்பட்டுச்சு என்று ஒரே நொடியில் கட்சி மாறிவிட்ட சிந்தாமணி, எப்படியோ இப்பவாச்சும் ஒன்று செஞ்சிட்டாங்களே என்று எண்ணிக்கொண்டு, இருக்கட்டும்னே நீங்க சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்த பிறகு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அமர்ந்து சற்று நேரம் டிவி பார்த்தார்கள். கொஞ்ச நேரம் படுக்கிறியா என்றான் மலியமான். கனிமொழி கிருத்தியை நினைத்து கவலைப்பட்டாள். உடனே அங்கப்பனுக்கு அழைத்து விவரம் கேட்டு, இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, மற்றபடி பிரச்சனை ஒன்றுமில்லை என்று கூறி மனைவியை சமாதானம் செய்து அவளை ஓய்வெடுக்க செய்தான். சிந்தாமணி வேலைகளை முடித்துவிட்டு கிளம்பிய பிறகு மனைவி உறங்கிக் கொண்டிருக்கும் போதே மதிய உணவை சமைத்து முடித்துவிட்டு மாடிக்கு வந்தான். அசந்து தூங்கும் குழந்தை போல் லேசாக குரட்டையுடன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் கனிமொழி. எழுப்ப மனமில்லாமல் சற்று நேரம் அவளை பார்த்தபடியே நின்றவன் பிறகு அலைபேசி எடுத்து பண்ணையில் வேலை செய்பவர்களிடம் பேசிவிட்டு வந்தான். அப்போதும் அவள் விழிக்கவில்லை. எப்போதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பவனுக்கு இவ்வளவு பெரிய வீட்டில் பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லாமல் இருப்பது என்னவோ போல் இருக்க சற்று நேரம் அவளுக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருந்தான். பிறகு முதுகு வலித்ததால் கொஞ்சம் சாய்ந்து அமர்ந்தான். சற்று நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் சாய்ந்தான். பிறகு எப்போது படுத்தானோ அவளோடு சேர்ந்து அவனும் குரட்டை விட துவங்கிவிட்டான். அன்றைய மத்திய உறக்கத்திலிருந்து முதலில் விழித்தது கனிமொழிதான். மலையமானை தன் அருகில் படுக்கையில் பார்த்ததும் திகைத்தவள் பிறகு மீண்டும் கண்மூடி அமைதியாக படுத்து கொண்டாள். இதே வீட்டில் இதே அறையில் தான் தனியாக இருந்து கஷ்டப்பட்ட பழைய நினைவுகள் எல்லாம் அவளை வருத்தியது. அவனிடமிருந்து கொஞ்சம் விலகி படுத்து அந்த வருத்தத்தை அசை போட்டு மனதை புண்ணாக்கிக் கொண்டவள் பக்கத்தில் அசைவு தெரிந்ததும் திரும்பி பார்த்தாள். புரண்டு படுத்தவனுக்கு தலையெல்லாம் ஈரமாகி இருந்தது தெரிந்தது. வேர்த்து போச்சே. உடனே அவள் மனம் இறங்கி கணவனுக்காக வருத்தப்பட்டது. விரலால் முடியை கோதிவிட்டாள். பக்கத்திலிருந்து ஒரு துணியை எடுத்து நெற்றியெல்லாம் துடைத்து விட்டாள். அப்போதும் வியர்வை குறையவில்லை. ஃபேன் போடவே இல்லை என்பதை அப்போதுதான் கவனித்தாள். எழுந்து ஃபேன் ஏசி இரண்டையும் போட்டுவிட்டு மணியை பார்த்தாள். அவன் வழக்கமாக பண்ணையில் இருக்க வேண்டிய நேரம். ஐயோ தூங்கிட்டானே, அங்க என்ன வேலை இருக்கோ தெரியலையே என்று தன்னை அறியாமல் அவன் வேலையை பற்றிய அக்கறை மனதில் தோன்றியது. எழுப்பலாமா என்று யோசித்தாள். ஆனால் அவன் ஆழ்ந்து தூங்குவதை பார்க்கும்போது எழுப்ப மனம் வரவில்லை. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஏசியின் குளிர் அவனை எழுப்பிவிட கண் விழித்து பார்த்தான். முன்பு கட்டிலில் அவன் அமர்ந்திருந்த இடத்தில் இப்போது கனிமொழி அமர்ந்து அவன் எப்படி அவளை பார்த்து கொண்டிருந்தானோ அதே போல் இப்போது அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மலையம்மானுக்கு சிரிப்பு வந்தது. புன்னகைத்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் கனிமொழி. அவன் தலையை குறுக்காக ஆட்டிவிட்டு அவள் இடுப்பை வளைத்து பிடித்து வயிற்றில் முத்தமிட்டான். வேண்டான்னு சொன்னீங்க. வார்த்தை வாய் வரை வந்துவிட்டது. அப்படியே விழுங்கி கொண்டாள். கேட்டால் மீண்டும் பிரச்சனை செய்து கொண்டு போய்விட்டான் என்றால் என்ன செய்வது என்கிற பயம்.
வாழ்க்கையில் சில விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். என்னடா ஏன் அப்படி பார்க்குற என்றான் அவன் நிறைந்த அன்போடு. பண்ணைக்கு போக டைம் ஆயிடுச்சே, தூங்கிட்டீங்க என்றாள் அவள். அதுவா, ஆளுங்கிட்ட சொல்லிட்டேன், உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும் என்று எழுந்து குளியலறைக்குள் நுழைந்தான். அவள் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். நடந்த எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டானா? ஒரு விளக்கம், ஒரு சாரி எதுவுமே இல்லையே என்று ஏங்கியது மனம். மீண்டும் அந்த மந்திரத்தை தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். வாழ்க்கையில் சில விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். பெருமூச்சுடன் எழுந்து கீழே சென்றாள். மலையம்மான் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது கனிமொழியின் முகம் நன்றாக மலர்ந்திருந்தது. கணவன் சமைத்து வைத்திருந்த பதார்த்தங்களை எல்லாம் சமையலறையிலிருந்து டைனிங் டேபிளுக்கு மாற்றிக்கொண்டிருந்தாள். அந்த பதார்த்தங்களை எல்லாம் பார்த்ததுமே மாடியிலிருந்து இறங்கிய போது இருந்த கனத்த மனநிலை காணாமல் போயிருந்தது அவளுக்கு. இதெல்லாம் எப்போ சமைச்சீங்க என்று புன்னகையுடன் அவனை எதிர்கொண்டாள். தனக்காக இவ்வளவு செய்திருக்கிறான் என்கிற பூரிப்பு தெரிந்தது அவள் முகத்தில். சமைச்சிட்டு உன்னை எழுப்பணும்னு தான் மேலே வந்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அப்படியே நானும் படுத்துட்டேன். மத்தியான சாப்பாடு சாயங்காலம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு என்றான். இருவரும் பேசிக்கொண்டே உணவு உண்டு முடித்தார்கள். மருத்துவமனையிலிருந்து நல்ல செய்தியும் வந்து சேர்ந்தது. கீர்த்திக்கு மகள் பிறந்திருந்தாள். கனியமுதே அத்தியாயம் 38 நிறைவடைந்தது. நன்றி.